மாண்பு போதுங்க. நீங்க சொன்னீங்க விளக்கம் சொல்லி திருப்பி இதை நான் அனுமதிக்க முடியாது. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேசுங்க. குற்றச்சாட்டு அல்ல, விளக்கம் சொன்னார் அவரு. 10 கோடி ரூபாய்க்கு வந்து இந்த இடத்துல 10 கோடி ரூபாய்க்கு கோயில் படத்தை எடுத்து ஏன் பயன்படுத்தினீங்க, அது வேற எதுக்கு பக்தர்களுக்கு பயன்படு விளக்கம் சொன்னார். அவ்வளவுதான். குற்றச்சாட்டு எப்படி வராது? மாண்புமிகு உறுப்பினர் சேகர் பாபு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்து சமய அறநிலைத்துறை கொடைகள் என்ற ஒரு சட்டம் இருக்கின்றது. அந்த சட்டத்தில் விதி 69 என்ற குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அந்த பணிகள் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு சட்டத்தின் 36 பிரிவிலிருந்து தான் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக ஏதோ அமைச்சரே முடிவு செய்து திருமண மண்டபங்களையும் வணிக வளாகங்களையும் ஏற்படுத்துவதற்கு உத்தரவிட்டதாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவைக்கு உண்மைக்கு புறம்பான தகவலை தந்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு திட்டங்களும் அன்றைய காலகட்டத்தில் இருந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டதற்கு அடிப்படையில் தான் அனைத்து திட்டங்களும் அந்த காலகட்டங்களில் கொண்டு வரப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டு கூறினார், குன்னூரிலே மல்டி லெவல் கார் பார்க்கிங் கொண்டு வரப்பட்டது என்று. அங்கே இருக்கின்ற 56 கோயில்களையும் நான் குன்னூரிலே 5 நாட்கள் ஊட்டியிலே முகாமிட்டு அனைத்து கோயில்களுக்கும் நேரடியாக சென்று ஆய்வு செய்தோம். அந்த ஆய்வின் அடிப்படையில் அந்த திருக்கோயில்களுக்கு வருகின்ற பக்தர்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு வருமானத்தை உயர்த்துவதற்காக குன்னூருக்கு சுற்றுலாவிற்கு வருகின்ற மக்களுடைய வாகனங்கள் போதிய அளவிற்கு பார்க்கிங்களுக்கு இடமில்லாமல் தவிர்க்கின்ற சூழ்நிலையில் அங்கே மல்டி லெவல் பார்க்கிங் கொண்டு வந்தால் நகராட்சி பரிந்துரையின் அடிப்படையில் வருமானம் பெருகும். அந்த வருமானம் திருக்கோயில்களுடைய மேம்படுத்துகின்ற பணிகளுக்கு உதவும் என்பதற்காகத்தான் அந்த பணிகளை மேற்கொண்டோம் என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு இப்போது யார் அறிவுறுத்தி இந்த அரசாணையை வெளியிட்டிருக்கின்றாரோ அவர்தான் அப்பொழுது ஆணையாளராக இருந்தபோது இதே அறிவுறுத்தின் பேரில் அரசாணையை வெளியிட்டிருக்கிறார் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவர் கூறுவதற்கு எனக்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் பதில் கூறுவதற்கு அனுமதிக்க வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குன்னூரில் இருக்கக்கூடிய அந்த விநாயகர் கோயிலுக்கு சொந்தமான இடத்துல மல்டி லெவல் கார் பார்க்கிங் அமைப்பதற்கு ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகம் ப்ரப்போசல் வழங்கிய போது அந்த நகராட்சி நிர்வாகத்திடம் நம்முடைய நிலத்தை குத்தகைக்கு கொடுத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய வருவாயை வைத்துக் கொண்டு நாம் முடிந்த வரையில் நம்முடைய கோயில்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நாம் செய்து கொடுக்கலாம். ஆனால் கோயில் நிதியவே 10 கோடி எடுத்து அங்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங் வந்து எந்த விதமான பொதுமக்களும் பக்தர்களும் கேட்கல. பக்தர்களும் பொதுமக்களும் கேட்பதெல்லாம் கோயிலுக்கு உள்ளே சென்று மனநிறைவோடு தரிசனம் செய்துவிட்டு வெளியே வரும்பொழுது அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தான் பக்தர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை செய்தாலே போதுமானது. மாநில எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறீங்க. போதுங்க. நீங்க சொன்னீங்க விளக்கம் சொல்லி திருப்பி இதை நான் அனுமதிக்க முடியாது. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேசுங்க. வேண்டாம், போதும். நிறைய நீங்க பதில் சொல்லிட்டீங்க பாருங்க. மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைன்னு இல்லைன்னு சொன்னாரு, ஏன் போட்டு நீங்க சொல்லிட்டீங்க. அதோட விவாதம் முடிந்தது. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேசுங்க. நீங்க திரும்ப எதுக்கு பாயிண்ட் பாடுற? இனிமே எதிர்க்கட்சி தலைவர் பேசி முடிக்கிற வரைக்கும் குறுக்கீடுகள் அவசியம் இருந்தால் அனுமதிப்பேன், அனுமதிக்க முடியாது. எதிர்க்கட்சி தலைவர் பேசலாம். ஒரு குற்றச்சாட்டு இல்ல, அவர் விளக்கம் தான் சொன்னார். என்ன குற்றச்சாட்டு சொன்னாரு? அவர் விளக்கம் சொல்லிட்டாரு. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் நீங்க பேசலாம். இனி மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேசி முடிக்கிற வரைக்கும் எந்த குறுக்கீடுகளுக்கும் நான் அனுமதிக்க முடியாது. அவசியம் ஏற்பட்டால் விதிகள் உட்பட்டு அனுமதிக்க வேண்டிய உரிமை எனக்கு இருக்கிறது. இப்போது மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேசலாம். சொல்லிட்டீங்க. நீங்க பதில் பாருங்க. அவர் சொன்ன உடனே நீங்க பதில் சொல்லிவிட்டீர்கள். குற்றச்சாட்டு அல்ல, விளக்கம் சொன்னார் அவரு. 10 கோடி ரூபாய்க்கு இந்த இடத்துல 10 கோடி ரூபாய்க்கு கோயில் படத்தை எடுத்து ஏன் பயன்படுத்தினீங்க, அது வேற எதுக்கு பக்தர்களுக்கு பயன்படு விளக்கம் சொன்னார். அவ்வளவுதான். குற்றச்சாட்டு எப்படி வராது? உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கலையே, தவறா பயன்படுத்துறீங்க. அதுல தவறு நடந்து அவர் சொல்லலையே. அதை குற்றச்சாட்டாக எடுத்துக்கொள்ள முடியாது, விளக்கமாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசலாம்.